சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தம்பி சங்கர பத்தி கேட்டமே அந்த மாரிமுத்து தான் கால் பண்றாரு. பேசுங்க. ஒரு நிமிஷம் அண்ணே சொல்லுங்கண்ணே. சண்முகா, சங்கரை பத்தி விசாரிச்சீங்கல்ல? அவன் ஊரு செங்கல்பட்டுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் அங்கதான் இருக்கணும். அதான் தகவல் சொல்லலாம்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே அவனோட ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைச்சுதானே? ஃபோன் நம்பர் யார்கிட்டயாவது கிடைக்கணும் முயற்சி பண்ணி பார்த்தேன், யார்கிட்டயுமே கிடைக்கலப்பா. அப்படியா அண்ணே? அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சேன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரிப்பா, வச்சிடறேன். சரிங்கண்ணே. என்ன சொன்னாரு? அந்த சங்கரோட ஊரு செங்கல்பட்டான். அவனை பத்தி மேற்கொண்டு எதுவும் தெரியலன்றாருப்பா. ஐயோ, அவ்வளவு பெரிய ஊர்ல அந்த சங்கர் வீடு எங்கனடா போய் தேடுறது? என்னடா பண்றது இப்போ? அமைதியா இருங்கம்மா. இல்லடா, வீட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் அமைதியா இல்ல. இருங்க. அம்மா பயந்த மாதிரி ஆனந்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. இல்லடா, அப்படி எதுவும் நடந்துட கூடாது. டேய், என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சும்மாடா. மா, இவன் சொல்ற மாதிரி ஆனந்திக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. நீ கொஞ்சம் தைரியமா இருமா. இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆனந்திக்கு என்ன நடக்கும்னு தெரியலையேடா. ஐயோ மா, ப்ளீஸ் மா, உள்ள இருக்கிற கையிலுக்கு கேட்ற போதுமா. தப்பா ஏதோ கொஞ்சம் அமைதியா நடந்துட பேசுமா. போகுது. கையில் கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மா, இப்ப எதுக்கு அழுத்திட்டு இருக்க? நான் அது மா, இனியும் போய் சொல்லி சமாளிக்காத. ஆனந்திக்கு என்ன ஆச்சு? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கையல். ஆமா கையில், இது வரைக்கும் அவனை பத்தி எதுவும் தெரியாது. எந்த விவரமும் கிடைக்கல. இதோ இப்பதான் அவனோட ஊரு செங்கல்பட்டுன்னு தெரிஞ்சது. எனக்கு எதுவும் தெரியல. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி சரி, பதட்டப்படாத. ஐயோ, ஆனந்திய காணோங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா? ஆமா கையல், சங்கரை பத்தின விஷயம் தேடும்போது ஒரு புது நம்பர்ல இருந்து 2 முறை கால் பண்ணிருந்தாங்க. திரும்ப கூப்பிட்டிருந்தேன், ஆனா ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிட்டாங்க. மூர்த்தி, போன கொடு. தப்பா டயல் பண்ணவங்க எப்படி ஒரே நம்பருக்கு 2 தடவை ஃபோன் பண்ணிருப்பாங்க? மூர்த்தி, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசு. சரி, சீக்கிரம். ஹலோ, யாரு? அண்ணே, நான் சங்கரோட ஃப்ரெண்டு பேசுறேண்ணே. ஓ, அந்த திடீர் கல்யாணத்துக்கு வரீங்களா? கையல், நேத்து ராங் நம்பர்னு சொன்னவன் இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுறான். பேசுங்க. அண்ணே, ஆமாண்ணே, அட்ரஸ் தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்கேதான்ப்பா, செங்கல்பட்டு பக்கத்துல செம்மல முருகன் கோயில் இருக்குல்ல,
அங்கதான் கல்யாணம் நடக்க போகுது. அண்ணா எத்தனை மணிக்கு? இத கூட அந்த குடியார பையன் சொல்லல. தலை எழுத்து. இவனெல்லாம் நம்பி எவன் தான் பொண்ணு கொடுக்குறான்னு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அண்ணா எத்தனை மணிக்குண்ணே? செம்மல முருகன் கோயில்ல 9 மணிக்கு கல்யாணம். வந்துருங்க என்ன? 9 மணிக்கா? ஆமா. ஐயோ, சரிப்பா, நான் வைக்கிறேன். சரி. செம்மலை முருகன் கோயில கல்யாணமா? ஆனா நம்ம 8 மணிக்கு அங்க இருக்கணும். 9 மணிக்கு கல்யாணம் சொல்றான். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எப்படி போறது? இருக்கிற டிராபிக்ல சாத்தியமே இல்ல. போக முடியும். எப்படி 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 கயல்? நான் கூட வரேன். ஆம்புலன்ஸ்ல போனா சீக்கிரம் போயிடலாம்ல. நீயா? ஏய் என்ன விளையாடுற நீ? நேத்து தான் உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. நீ எல்லாம் வர வேண்டாம். நாங்களே என்னன்னு போய் பாத்துக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம ஆனந்திய காப்பாத்தணும். கயல், நீ இப்ப இருக்க நிலைமையில டிராவல் பண்ண கூடாது. வேண்டாம். இல்ல கீதா, நான் இப்ப அங்க போகலனா அது ஆனந்தி வாழ்க்கைக்கு தான் ஆபத்தா முடியும். எனக்கு எல்லாத்தையும் விட என் தம்பி தங்கச்சிங்க தான் முக்கியம். நீ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணு போ. சரி கையல், சொன்னா கேளு அம்மா, கையல். எனக்கு ஒண்ணும் நீ ஆகாதுமா. எப்படிம்மா? நம்ம போலாம். கீதா, வனிதா டாக்டர், வா. வாங்க. வரேன் டாக்டர். இங்க வா. சொல்லுங்க டாக்டர். நான் கொடுத்த மருந்த கையலுக்கு இன்ஜெக்ட் பண்ணியா இல்லையா? ஏன் இப்படி கேக்குறாரு? ஏய் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாக்டர், அது நைட்டே பண்ணிட்டேன் டாக்டர். அதான் நீங்க கூட அங்க போய் செக் பண்ணீங்களே டாக்டர். ஏய் நாசூக்கா பதில் சொல்லி இப்படி தப்பிக்கிற வேலைலாம் வேண்டாம். நான் கொடுத்த இன்ஜெக்ஷனை நீ போட்டிருந்தா இந்நேரம் அவ பெட்ல மயங்கி தான் இருப்பா. ஆனா இங்க நடக்கிறதே தலைகீழா இருக்கு. புரியல டாக்டர். அங்க பாரு, கயல் வீல் சேர்ல உட்காந்து அவ ஃபேமிலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் உண்மைய சொல்லு, நான் கொடுத்த மருந்து எங்க? டாக்டர், யார் மேல டாக்டர் சந்தேகப்படுறீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்ன எதையாவது செய்யாம இருந்திருக்கனா? ஏய் இங்க நான் மட்டும்தான் டாக்டர் உங்க விசுவாசியா இருக்கேன். சத்தியமா நீங்க கொடுத்த இன்ஜெக்ஷனை நான் அவளுக்கு போட்டேன் டாக்டர். ஏய் அப்ப ஏன் அவ முடிச்சுக்கிட்டு இருக்கா? அதான் டாக்டர் எனக்கும் தெரியல.